सरस्यां दिशदेवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इव मानदण्डः. ஸோ போன கிளாஸ்ல பரலோக விதௌஜ மாதவ ஸ்மரம் உத்திஷ்ய விலோல பல்லவாக நிவபேகே சககார மஞ்சரீஹி பிரியச்சூத பிரசவோஹி தே சகா. ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்லோகம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரதி வந்து அந்த வசந்தன் இவன் கிட்ட மது மாசம் அந்த வசந்தன் கிட்ட தன்னை பத்தி தன்னுடைய பிரியன் இந்த மாதிரி தேகத்தை விட்டுட்டு தன்னை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னுட்டு ரொம்ப புலம்பி அழறா. 38ஓட முடியறது அது. அடுத்த ஸ்லோகம் பார்த்தேன்னா இதி தேக விமுக்தயே ஸ்திராம் ரதிம் ஆகாஷபவா சரஸ்வதி शफरीं ह्रदशोषविह्वलां प्रथमा वृष्टिः इव அன்வகம்பத அணு அகம்பத. சரியா? இது தேக விமுக்தையே ஸ்திராம். இந்த மாதிரி தன்னுடைய தேகத்துல தேகத்தை தியாகம் பண்றதுல ரொம்ப ஸ்திர புத்தியோட இருக்கின்ற அந்த ரதீம், அதாவது தேக விமுக்தையே ஸ்திராம்ங்கிறது அந்த ரதீம்க்கு வந்து அட்ஜெக்டிவா போறது. சரியா? சோ அந்த மாதிரி தேக விமுக்தையே ஸ்திராம் ரதீம், ரொம்ப தீர்மானமாக இருக்கின்ற அந்த ரதியை ஆகாஷபவா சரஸ்வதி அன்வகம்பத அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். ஆகாஷபவா அப்படின்னா ஆகாஷே பவா, ஆகாஷே ஸ்திதான்னு அர்த்தம். ஆகாசத்தில் வந்தவளான அந்த சரஸ்வதி தேவியானவள் இவ்வாறு அவளை வந்து பாசிஃபை பண்ணான்னு அர்த்தம். அனுவகம்பத. சரியா? எது போல அப்படின்னு ஒரு உபமாலங்காரம் போட்டு சொல்றார். ஷபரீம் ஹ்ரத சோஷ விஹ்வலாம் பிரதமா விருஷ்டிஹி இவ. சோ ஹ்ரத சோஷ விஹ்வலாம் ஷபரீம் பிரதமா விருஷ்டிஹி இவ. எப்படி வந்து இவ வந்து இந்த சரஸ்வதியானவள், இந்த ரதியானவள் தன்னுடைய தேக விமுக்தையே ஸ்திராம் ரதிம் எப்படி வந்து ஆஸ்வாசப்படுத்தினா அப்படின்னா, ஹ்ரதம் அப்படின்னா உங்களுக்கு ஏரின்னு அர்த்தம். அந்த ஹ்ரத சோஷ விஹ்வலாம் அப்படின்னா அந்த ஹ்ரதமானது அந்த அந்த வாட்டர் ரிசர்வாயர் ஆனது சோஷம்னா ஒரு சுஷ்கத்தன்மை அடைஞ்சுடுத்து, காஞ்சி போயிடுத்து. அதனால விஹ்வலாம் ரொம்ப துக்கிதமாக இருக்கின்ற ஒரு ஷபரீம்னா ஒரு மத்ஸ்யம், ஒரு மீன் விசேஷம். அந்த ஷபரீம் இவ, அந்த ஷபரியை பிரதமா விருஷ்டிகி இவ, அதாவது அதாவது ஜலமே இல்ல, காஞ்சி போயிட்டு இருக்கு, எனி டைம் உயிர் போறது. அப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் மழை அப்படின்னு பெஞ்சதுன்னா தட் வில் கிவ் தெம் லைஃப். அதாவது உயிர் போறது. அப்போ ஒருத்தர் பாட்டில்ல ஒரு சிப்பு ஜலம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் சிப்பு தான் உயிர் காப்பாத்தும். ஃபர்ஸ்ட் சிப்பு காப்பாத்தின அப்புறம் செகண்ட் சிப்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால தான் பிரதமா விருஷ்டிகி இவ. ஸோ இங்க வந்து இந்த சபரிங்கிறது இந்த ரதியோட கம்பேர் பண்றார். இந்த சரஸ்வதியானவள் பிரதமா விருஷ்டி. சரியா? சோ வந்து இதி தேக விமுக்தையே ஸ்திராம் ரதிம், இவ்வாறாக தேகஸ்ய விமுக்தையே தன்னுடைய தேகத்தை விடுறதுல அதற்கு ஸ்திராம் ரொம்ப தீர்மானமாக இருக்கின்ற ரதிம் ரதியை அந்த ஆகாஷபவா சரஸ்வதி அன்பகம்பத, ஆகாசத்தில் தோன்றியவளான அந்த சரஸ்வதியானவள், அந்த சரஸ்வதியானவள் அதாவது அந்த சந்தியாகால தேவியானவள் என்ன அப்படின்னா அவளை வந்து அந்த ரதிம் அன்பகம்பத, அவளை வந்து சரஸ்வதி ரதிம் அன்பகம்பத, அவளை வந்து இந்த மாதிரி ஆஸ்வாசப்படுத்தினா அது எது மாதிரி இருந்துதான் அப்படின்னா அந்த சரஸ்வதியினுடைய ஆகமனமானது பிரதமா விருஷ்டிகி இவ. எதுக்கு பிரதமா விருஷ்டி அப்படின்னா ஹிரத சோஷ விஹ்வலாம் சபரீம் பிரதமா விருஷ்டிகி இவ. ஹிரதத்தினுடைய அந்த சுஷ்கத்தன்மையை அடைந்த காஞ்சு போன ஒரு ஏரியினுடைய அந்த ஏரியானது காஞ்ச காரணத்தினால விஹ்வலாம் ஷபரீம் ரொம்ப பரம துக்கிதாம் ரொம்ப துக்கத்தோடு இருக்கின்ற ஷபரீம் அப்படின்னா அந்த மத்ஸ்ய விசேஷானு அவைகளை என்ன அப்படின்னா பிரதமா விருஷ்டியானது, அத முதல்ல பெய்யற மழையானது அவளை எப்படி ஆஸ்வாசப்படுத்துமோ அந்த மாதிரி இந்த சரஸ்வதியானவள் இந்த ரதி தேகத்தை தியாகம் பண்ணணும்னு ரெடியா இருக்கிற அந்த ரதியை ஆஸ்வாசப்படுத்து. சரியா இருக்கா? ஆ? ஆ, இப்போ வியாக்கியானம் போலாம். இத்தம் விலப்பிய ஸ்திர மரண விவசாயம் व्यवसायायां मदनप्रियतमायां तद् व्यवसाय निराकरणकारणभूतं किमपि अद्भुतम् उद्भूतम् इत्याह. இத்தம் விலப்பிய இவ்வாறாக புலம்பிவிட்ட பிறகு ஸ்திர மரண வியவசாயாயாம் மதன பிரியதமாயாயாம்
ஸோ மதன பிரியதமாயாம் ஸ்திர மரண வியவசாய வியவசாயா வியவசாயாம். சரியா? சப்தமியில இருக்கு. மதன பிரியதமாயாம்க்கு அட்ஜெக்டிவா போறது. ஸ்திர மரண வியவசாயாயாம். ஸ்திரமாக மரணிக்க மரணத்துக்குள் நான் இறங்க போறேன், ஐம் கோயிங் டு என்டர் த பயர் அப்படிங்கிற விவஸ்தாயில, அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்திரமாக இருக்கின்ற அந்த அந்த மதன பிரியதமாயாம் ரத்யாம், மதனனுடைய மன்மத்தனுடைய பிரியதமாளான அந்த ரதியினிடத்தில் தத் விவசாய நிராகரண காரணபூதம், அந்த விவசாயம் அப்படின்னா அவ பண்ண போற அந்த அக்னி பிரவேசம் அப்படிங்கிற விவசாயத்தை, அந்த ஒரு காரியத்துல இறங்கறதுக்கு முன்னாடி அத நிராகரண காரணபூதம், அத நிராகரணம் பண்றதுக்கு காரணபூதமாக இருக்கின்ற கிமபி அத்புதம் உத்பூதம் இத்தியாக, ஏதோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து உண்டானது அப்படிங்கறத சொல்லி ஆரம்பிக்கிறார். இதி தேக விமுக்தயே ஸ்திராம் ரதிம் ஆகாஷபவா சரஸ்வதி அன்வகம்பத. அதுதான் உங்களுக்கு அன்வயம். இதி அப்படின்னா உக்தேன பிரகாரேன, இவ்வளவு ஸ்லோக ரூபமாக சொல்லிட்டு வரா இல்லையா? நான் வந்து அவன் இல்லாம இருக்க மாட்டேன்னு பலவிதமான பல கதைகள் பல அனக்டோட்ஸ் சொல்லிட்டு சொல்லிட்டு வரா. இது உக்தேன பிரகாரேன தேக விமுக்தயே, தேகஸ்ய ஷரீரஸ்ய விமுக்தயே பரித்தியாகாய ஸ்திராம் கிருத நிச்சயாம். சோ தேக விமுக்தையே அப்படின்னா சரீரத்தினுடைய, தேகம்னா சரீரம், அதனுடைய விமுக்தையேன பரித்தியாகாய, அத பரித்தியாகம் பண்றதுக்கோசரம் ஸ்திராம் கிருத நிச்சயாம், ரொம்ப ஸ்திரமாக இருக்கின்ற அப்படின்னா ஒன் வாஸ் ஆல்ரெடி வெரி கிளியர் அபவுட் வாட் டு டூ அப்படி இருக்கின்ற ரதிம், அந்த காமவதும், அந்த காமனுடைய ஸ்திரீயை ஆகாஷபவா, ஆகாஷாத் பவஹ உத்பவஹ யஸ்யாஹ தாதிருஷி. சரியா? ஆகாஷபவா அப்படின்னா ஆகாசத்திலிருந்து, ஆகாஷாத் பவா உத்பவா, அதிலிருந்து உண்டான யஸ்யாஹ யாரோ அவோ அப்படி இருக்கின்ற சரஸ்வதி அந்த வாணியானவள் அன்வகம்பத அனுகம்பாம் கிருதவதி, ஒரு ஒரு கன்சலேஷன் மாதிரி, ஒரு அனுகிரகீதவதி இத்தியர்த்தः, அவளுக்கு வந்து ஒரு அனுகிரகம் பண்ணா. சரியா? அஹ் So, अनुगृहीतवती इत्यर्थः. अत्र आकाशभवा इत्यनेन दिव्यत्वम् उक्तम्. எப்படி வந்து ஆகாஷ பவா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதுனால என்ன அப்படின்னா திவ்யத்துவம், ஒரு டிவினிட்டிங்கிறது கூறப்படுறது. சோ இவளுக்கு வந்து ஆஸ்வாசனம் படுத்த வரத்துக்கு சாதாரண இந்த பூலோகத்துல இருக்கிற ஒரு 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 என்டிட்டி வரல, ஆகாசத்திலேருந்து வருது. சாக்ஷாத் எப்படி விருஷ்டியானது ஆகாசத்திலேருந்து வருதோ அந்த மாதிரி இந்த ஆகாஷ பவா இத்தியனேன திவ்யத்துவம் முக்தம். சோ திவ்யத்துவம் முக்தம் அப்படின்னு சொல்றதுனாலேயே என்ன அப்படின்னா, ஏன் மன்மதன் இறந்து போனான், ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு கதி அடைஞ்சது, இவளுக்கு ஒரு நிலைமை வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறியக்கூடிய ஒரு பர்சன் அது. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான், அந்த டிவினிட்டியோட இருக்கிறவா தான் இதனுடைய முன்கதைங்கிறத சொல்லுவான். ஏன் இப்ப மன்மதன் மன்மதன் பாவம் என்ன பண்ணான்? ஆஃப்டர் ஆல் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆகி குமாரன் பிறந்து இவனை தாரகாசுரனை வதம் பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தானே அந்த மன்மதன் வந்து இந்த காரியத்துல இறங்கினான். அப்ப ஏன் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு கதி வரணும் அப்படின்னு இருக்கணும், ஒரு கேள்வி இருக்கணும். அவளுக்கே ரதிக்கே அது தோணும், என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணான் தப்பு, ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு தோணும். அதுக்கு வந்து ஒரு விடை கொடுக்கிற மாதிரி, அதுக்கு ஒரு சொல்யூஷன், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு முன்னாடி, அதனால தான் இப்படி ஆச்சு அப்படிங்கறத சொல்றதுக்கு யாரால முடியும் அப்படின்னா, யாரோ ஒரு டிவைன் குவாலிட்டி, ஒரு டிவினிட்டியோட இருக்கிறவாளால தான் முடியும். அதனாலதான் ஆகாசபவாங்கிற பதம். சரியா? அந்த ஆகாசபவங்கிறது பிரதமா விருஷ்டிக்கு வேணா ஈஸியா போய் முடியும். அதாவது விருஷ்டிங்கிறது ஆகாசத்துல இருந்தா உண்டாருது அப்படிங்கறது பெரியசா சொல்ல வேண்டாம். ஆனா இந்த சரஸ்வதியானவள் ஆகாசபவா, அந்த திவ்யத்துவம்ங்கிறது எதுக்கு அப்படின்னா, அவ வந்து இப்ப அடுத்த ஸ்லோகங்கள்ல இத ஏன் இப்படி நடந்ததுங்கிறது விஷயத்த சொல்றதுக்கு தான் இங்க முன்பீட்டிகை என்ன அப்படின்னா ஆகாசபவாங்கிற ஒரு பதத்தை காளிதாசன் போட்டிருக்காரு. சரியா? அத்த ஆகாசபவா இத்தியனேன திவ்யத்துவம் உக்தம். தஸ்ய ச ரதேஹே சத்யத்துவ பிரதீதிஹி பலம். சோ அந்த ரதியினுடைய சத்யத்துவ பிரதீதி அப்படிங்கிறது தான் பலம். அப்படின்னா தா வந்து எதை நோக்கி செல்றா, தன் ஹஸ்பண்ட் போயாச்சு, தன்னுடைய ஒரு கரெக்டான மார்க்கம் என்ன அப்படின்னா உடன்கட்டை இழறதுங்கிறது தான். ஸோ அதனுடைய ஒரு அந்த அந்த ஷி இஸ் சோ, என்ன சொல்றது, ஷி இஸ் சோ ஜென்யூன், ஷி இஸ் சோ டெடிகேட்டட் டு அவர் ஹஸ்பண்ட், அதனுடைய பிரதீதி, அதுதான் அதனுடைய பலன். விருஷ்டி சாமியம் அப்படிங்கிறது
விருஷ்டி சாமியம் ச அனேன பிரதிபாதிதம் விருஷ்டிரபி ஆகாசபவத்வாது. ஸோ இதுக்கு வந்து உபமா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, இந்த ஆகாசத்திலேந்து பவா சரஸ்வதி இவ, அது எப்படி அப்படின்னா பிரதமா விருஷ்டி இவ. ஏன் வந்து விருஷ்டி சாமியம் சொல்லியிருக்கா அப்படின்னா, விருஷ்டிரபி விருஷ்டேகே அபி ஆகாசபவத்வாது, விருஷ்டியும் ஆகாசத்திலேருந்து வருது. அत्र உபமாம் தர்शयति ஹ்ரத சோஷ விஹ்வலாம் சபரீம் பிரதமா விருஷ்டிஹி இவ இதி. அதான் அன்வயம். ஹ்ரத சோஷ விஹ்வலாம், ஹ்ரதஸ்ய அப்படின்னா ஜலாசயம், ஒரு ஏரி, அதனுடைய சோஷேன அப்படின்னா கிரீஷ்ம கிருதேன சோஷேன சோஷனேன. கிரீஷ்மம்ங்கிறது வெயில், அந்த வெயில் காலத்தினால செய்யப்பட்ட ஒரு வத்தி போற தன்மை, அதனால விஹ்வலாம் அப்படின்னா பரவசம். அதாவது ஜலம் இருந்துருத்து அப்படின்னா மீனுக்கு வேற என்ன வேணும், அது மாட்டு ஸ்வேচ্ಛையா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க போறது. இந்த மாதிரி ஜலம் வந்து சுஷ்கமா போயிடுத்து, காஞ்சி போயிடுத்து அப்படிங்கிறதுனால யாரா வந்து தன்னை காப்பாத்த மாட்டாளான்னு ஒரு பரவசத்துல இருக்கு. அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து ரதீகம். மன்மதன் இருந்துட்டா அப்படின்னா அவளுக்கு யாருடைய இதுவும் தேவையில்லை, அவ வந்து ஸ்வவசால சுதந்திரமா இருப்போ. ஆனா இப்ப மன்மதன் போயிட்டான், அதனால அவளும் பரவசாலா போயிட்டான். சோ இந்த சபரி போல இங்க வந்து இந்த ரதியானவள் ஆயிடும். சபரி வந்து எப்படி வந்து ஜலம் இல்லாத ஒரு ஜலாசயம் வந்து கிரீஷ்ம காலத்தினால வத்தி போனதுனால துக்கத்துக்கு உட்பட்ட ஒரு சபரி வந்து எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி இந்த மன்மதனுடைய ஆப்சன்ஸ்னால இந்த ரதிக்கு இப்படிப்பட்ட ஒரு கதியானது ஆயிடுத்து. அந்த சபரிக்கு எப்படி ஆகாசத்திலேந்து விழற அந்த பிரதமா விருஷ்டி வந்து ஒரு பெரிய உயிர் கொடுக்கிற ஒரு விஷயமா ஆச்சோ, அதே மாதிரி இந்த ரதிக்கும் இந்த வாக்கு, இந்த வாணியினுடைய வாக்கானது ஒரு இப்ப உயிர் கொடுக்கிற இதுவாக ஆகும். அதாவது நீ ஏற வேண்டாம், வெரி சூன் ஹி இஸ் கோயிங் டு ஜாயின் யூ அப்படிங்கறத சொல்ல போறா அடுத்த ஸ்லோகத்துல. சபரீம் மத்ஸ்ய விசேஷ ஸ்திரியம். சோ வந்து சபரி அப்படிங்கிறது ஒரு ஸ்திரீ மீன். பிரதமா கிரீஷ்ம அவசான சமுத்பவா. பிரதமா அப்படின்னா ஃபர்ஸ்ட், அப்படின்னா ஃபர்ஸ்ட் மழை அப்படின்னா என்னன்னா கிரீஷ்ம காலம் முடிஞ்சு முதல்ல இப்ப பெங்களூர்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் மழை வந்து இந்த ஆலங்கட்டி மழை பெய்யுன்னுவா, ராமநவமி சேர இல்லையா. சோ அது பிரதமா விருஷ்டி. அது எப்போ அப்படின்னா பிரதமானா கிரீஷ்ம அவசான சமுத்பவா, கிரீஷ்ம காலத்தினுடைய அவசானம்னா எண்டு, அதுல உண்டார பிரதமா விருஷ்டி. த்விதியாதீனாம் பிராண பிரதத்துவ சாமிய அபாவாத் பிரதம சப்த உபாதானம். ஏன் விருஷ்டின்னு போடாம பிரதமா விருஷ்டின்னு போடுற அப்படின்னா, ஒருத்தன் வந்து உயிர் போறதுக்கு பசியில வாடின்னு இருக்கான், எனி டைம் உயிர் போயிடும் அப்படின்னா அந்த முதல் கவளம் தான் அவனுக்கு உயிர் கொடுக்கும், மீதிலாம் அவனுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு தான். அதே மாதிரி உங்க தாகத்துல பீடிக்கப்பட்ட ஒருத்தன் உயிரிழக்கிற தருணத்துல அவனுக்கு கொடுக்கிற அந்த முதல் ஜலம், முதல் கப்பு வாட்டர் அப்படிங்கிறது அவனுக்கு உயிரை கொடுக்கும். மத்ததெல்லாம் அவனுடைய தாக சாந்தி தான். So, அதே மாதிரி என்ன அப்படின்னா த்விதீயாதீனாம் பிராண பிரதத்துவ சாமிய அபாவாத்து, அந்த பிரதமா விருஷ்டி தான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து உயிர், அஹ், அந்த உயிர் போயின்னு இருக்கு, துடிச்சுன்னு இருக்கு, இப்ப வந்து ஜலம் இல்ல, காஞ்சி போயிடுத்து, எனி டைம் உயிர் போகும் அப்படிங்கிற ஒரு தசையில அந்த முதல்ல பெய்யற மழைங்கிறது தான் அந்த உயிர் போக தருணத்துல இருக்கின்ற மீனுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும், கரெக்டா இருக்கும். அதனாலதான் த்விதியாதீனாம் பிராண பிரதத்துவ சாமிய அபாவாத் பிரதம சப்த உபாதானம். ரெண்டாவது முதலியவைகள் பிராண பிரதத்துவம் அப்படின்னா பிராணஸ்ய பிரதானம், அந்த பிரதத்துவ சாமியாபாவாத்து பிரதமா விருஷ்டி தான் கொடுக்கும், அதுதான் வந்து உயிர் கொடுக்கறதுக்கு சமானம். த்விதியா விருஷ்டி ரெண்டாவது மழை அப்படிங்கிறது அந்த சாமியம்ங்கிறது இல்ல அதுக்கு. அதனால பிரதம சப்த உபாதானம். உபமேயேது மாதவ வச்சன அபேட்சையா பிரதம பதம். சோ வந்து என்ன அப்படின்னா உபமேயேது அப்படின்னா மாதவ வச்சன அபேட்சையா பிரதம பதம். இந்த உபமேயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பேரிசன். உங்களுக்கு வந்து மாதவ வச்சன அபேட்சையா பிரதம பதம். மாதவனுடைய, எனக்கு ஐம் நாட் வெரி ஷுர் அபவுட் திஸ் சென்டென்ஸ், எனக்கு அது எப்படி சொல்லணும்னு தெரியல. ஒரு கம்பேரிட்டிவ் இதுல பார்த்தேன்னா மாதவ வசன அபேட்சையா, இத்தனை நேரம் அந்த மதுவானவன் நிறைய வசனம் பேசியிருப்பான், அவனும் ரிப்ளை பண்ணிருக்கலாம். அதை பொருட்படுத்தும் போது இது பிரதம பதம்னா திஸ் இஸ் மோர் கன்சோலிங்னு எடுத்துக்கலாம். எனக்கு இதுக்கு மேல அது விளக்கி சொல்ல தெரியல. சரியா. யதா பிரதமா விருஷ்டிஹி ஆகாஷ தேசாத், ஆகாஷ தேசாத் அதர்க்கித அதர்க்கிதா அதர்க்கித ஆபாதா சதி
ह्रद विनाश विधुरां शबरीं अनुगृह्णाति तथा भर्तृ विनाश विधुरां रतिं सरस्वती च अनुगृहीतवती इत्यर्थः यथा எவ்வாறு பிரதமா விருஷ்டிஹி அந்த முதல் மழையானது ஆகாச தேசாத்து அதர்க்கிதா பாத்தா சதி ஆகாசத்திலிருந்து ஆகாச பிரதேசத்திலிருந்து அதர்க்கிதா பாத்தானா தெர் இஸ் a ஃப்ரீ ஃப்ளோ அந்த ஃபர்ஸ்ட் மழை அப்படிங்கிறது எப்போ வரும்னு தெரியாது தபால்னு கொட்டிடும் அந்த மாதிரி ஹிரத அந்த மாதிரி ஆபாதா சதி அந்த மாதிரி அது இருந்த தருணத்தில் ஹிரத விநாச விதுராம் சபரீம் அனுகிருஷ்ணாதி ஹிரத விநாச விதுராம் அந்த ஹிரதஸ்ய விநாசேன விதுரா சபரி தாம் சபரீம் அந்த ஜலாசயத்தினுடைய நாசவசாத்து அது அழிஞ்சு போறது காஞ்சி போச்சு கிரீஷ்ம ருது வந்து அத்தனை ஜலத்தையும் வத்தி எடுத்து மழையே பெய்யல அப்படிங்கிற வசத்தினால விதுராம் அப்படின்னா பரமதுக்கிதாம் ரொம்ப துக்கத்தில் இருக்கின்ற அந்த சபரீம் அந்த மத்ஸ்யத்தை அனுகிருண்ணாதி ததா யதா சா விருஷ்டிஹி அனுகிருண்ணாதி பிரதமா விருஷ்டிஹி ததா அவ்வாறே பர்த்ரு விநாச விதுராம் ரதிம் சரஸ்வதி ச அனுகிரகீதவதி இத்யர்த்தः பர்த்தாவினுடைய விநாசத்தினால துக்கிதாம் ரதிம் அந்த ரதியை அந்த சரஸ்வதியானவர் அனுகிரகம் செஞ்சார் சரியா இருக்கா ஆ? ம் इति देहविमुक्तये स्थिरां रतिम् आकाशभवा सरस्वती शबरीं ह्रदशोषविह्वलां प्रथमा वृष्टिः इव अन्वकம்பத அதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து சரஸ்வதி வந்து ரதியை பார்த்து பேசுறா என்ன அப்படின்னா குசுமாயுத பத்னி துர்லபः தவ பர்த்தா ந சிராத் பவிஷ்யதி ஸ்ருணு ஏன ச கர்மணா கதः சலபத்வம் ஹரலோச்சன அர்ச்சிஷி ஸோ ஹரலோச்சன அர்ச்சிஷி அர்ச்சிஷி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஃப்ளேம் ஜுவால ஹர அப்படிங்கிறது ஈஸ்வரன் ஹரஸ்ய லோச்சன அந்த லோச்சனாபியாம் வர அந்த அர்ச்சிஷி அதனால அதில் சலபத்வம் கதஹ காமஹ இந்த சலபத்துவம் அப்படின்னா விட்டல் பூச்சிக்கு என்ன ஒரு கதி நெருப்பு வந்தா எப்படி அது பொசிக்கிடுமோ அந்த மாதிரி ஈஸ்வரனுடைய கண்ணிலேந்து வெளிவர அந்த பொறியினிடத்தில் சலபத்துவம் அப்படின்னா சலபத்தனுடைய பாவத்தை தன்மையை கதஹ காமஹ ஏன கர்மணா சக கதஹ இது ஸ்ருணு புரியுறதா என்ன ஒரு காரியத்தினால ஏதோ ஒரு விஷயம் இல்லாம காமனுக்கு ஏன் இந்த மாதிரி நேரணம் அப்படின்னு ஒரு கேள்வி உனக்கு இருக்கும் அது என்னங்கிறத நீ கேட்டுக்கோ மேலும் என்ன அப்படின்னா அதாவது அந்த அந்த சொல்றதே என்ன அப்படின்னா ராமாயணத்துல எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார் ஹனுமான் கிட்ட தான் எப்போ வந்து பேச கத்துக்கணும்னு சீதையை பார்த்துட்டு உள்ள வந்த உடனே திருஷ்டா சீதான்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறார் அதுக்கப்புறம் தான் மீதி கதையெல்லாம் எடுத்த உடனே இத்தனை இதுக்குள்ள நடுவுல இருக்கா அவ அவ்வளவு துக்கத்துல இருக்கான்னா மயக்கம் போட்டு விழலாம் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே கரெக்டான சுபமான சமாச்சாரத்தை முதல்ல சொல்லிடணும் சோ அதனால என்ன பண்றாயோ அப்படின்னா ஹே குசுமாயுத பத்னி குசுமத்தை ஆயுதமா வச்சுட்டு இருக்கிற அந்த மன்மத்தனுடைய பத்னியே துர்லபக தவ பர்த்தா ந சிராது பவிஷ்யதி ந துர்லபகா பவிஷ்யதி அதாவது துர்லபகா அப்படின்னா துக்கேன லப்தும் சக்கியா சுலபகா அப்படின்னா சுலபேன ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது சோ துர்லபகா ந பவிஷ்யதி சிராது ந பவிஷ்யதி அப்படின்னா ரொம்ப காலம் நீ கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம்னு அர்த்தம் சுலபகா பவதின்னு அர்த்தம் சோ துர்லபகா தவ பர்த்தா ந சிராது பவிஷ்யதி ஆ ஆ சோ சோ அதனால துர்லபகா தவ பர்த்தா ந சிராது பவிஷ்யதி சோ வந்து என்ன அப்படின்னா ஹே குசுமாயுத பத்னி தவ பர்த்தா உன்னுடைய பர்த்தாவான அந்த மன்மதன் சிராது துர்லபகா ந பவிஷ்யதி சிராது அப்படின்னா வெகுகாலம் நீ யூ நீ நாட் வெயிட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ரொம்ப நாள் ஐயோ கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு தான் அவன் எனக்கு கிடைப்பானா இல்லனா இப்படி உயிர் போயிட்டான் நான் உயிரை விட்டா கூட அந்த உயிர் விட்ட ஸ்டேஜ்ல கூட நான் ரொம்ப லேட்டா தான் அவன்கிட்ட போய் சேருவேன் அப்படிங்கிற சேர்ந்துடுவேன் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு வேண்டாம் சரியா தவ பர்த்தா உன்னுடைய பர்த்தாவானவன் சிராது வெகுகாலம் அதாவது பகுகால பர்யந்தம்னு அர்த்தம் துர் பகுகால பர்யந்தம் துர்லபக பவிஷ்யதி ரொம்ப நாள் அடைய அடைய முடியாமல் இருக்க மாட்டான் அப்படின்னா அடைந்து விடுவான்னு அர்த்தம் புரியுதா அதனால என்ன அப்படின்னா சோ டோன்ட் வரி அப்படிங்கறத முதல்ல கன்சோல் பண்ணிடுறான் அடுத்தது என்ன அப்படின்னா ஹர லோச்சன அர்ச்சிஷி சலபதம் சலபத்துவம் கதஹ
மன்மதः ஹரனுடைய ஈஸ்வரனுடைய லோச்சனத்திலேந்து வர அர்ச்சிஷி அந்த பொறியில், அந்த நெருப்பு பொறியில் தவ பர்த்தா காமஹ சலபத்வம் கதः தத் அஹ், அஹ், கதம் கதः கிமர்த்தம் கதः அப்படிங்கிற கேன கர்மணா கதः அப்படிங்கிற விஷயத்தை துவம் புரியுறதா? அந்த விஷயத்தை இப்ப நீ கேளு அப்படின்னு கதை சொல்ல போறா சரஸ்வதி. சரியா? ஆ, தஸ்யாக சரஸ்வத்யாக பிரகாரம் ஏவமாக என்ன அப்படின்னா, குசுமாயுத பத்னி தவ பர்த்தா சிராத் துர்லபः ந பவிஷ்யதி. இது அன்வயம். குசுமாயுத பத்னி, குசுமம் ஆயுதம் எஸ்ய சஹ, தஸ்ய பத்னி. சரியா? யாருக்கு வந்து பூவானது ஆயுதமோ அப்படி இருக்கின்ற மன்மதா, அந்த மன்மதஸ்ய பத்னி குசுமாயுத்ன பத்னி, அது ஒரு சம்போதனம் வந்து பத்னி, ஷார்ட்டி. தஸ்யாக சம்புத்திஹி குசுமாயுத பத்னி இது. தவ அனுமரண உத்யதாயாக தே பர்த்தா காந்தः. தவ மரண உத்யதாயாக தே. சோ வந்து என்ன அப்படின்னா, நீ அனுமரண உத்யதாயாக, அவனுக்கு உடன்கட்ட ஏற போற உனக்கு, பர்த்தா உன்னுடைய, தவ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அனுமரண உத்யதாய எப்படிப்பட்ட நீ அப்படின்னா, சும்மா ஹஸ்பண்ட் போயிட்டான் இப்ப நான் ரிலாக்ஸ்டா ஆத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல இப்ப நீ இல்ல. யூ ஆர் ரெடி டு என்டர் த பயர் அட் எனி டைம். அனுமரண உத்யதாயாக தே, உன்னுடைய பர்த்தா காந்தா சிராத் கேஷுச்சித் காலேஷு அதீதேஷு இத்தியர்த்தः. ஆஹ், துர்லபः துக்கேன லப்யः ந பவிஷ்யதி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, உன்னுடைய கேஷுச்சித்து காலேஷு சிராத்து அப்படின்னா, கேஷுச்சித்து கொஞ்சம் நிறைய காலம், காலேஷு காலங்களானது, அதிதேஷு இத்தியர்த்தः. துர்லபः துக்கேன லப்யः ந பவிஷ்யதி, சுலபः ஏவ பவிஷ்யதி இத்தியர்த்தः. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு கெட் him even after a long time. ननु भविष्यति इति उक्तिमात्रेण को निश्चयः इति आशङ्क्य न नाशहेतुम् उत्पत्तिहेतुं च प्रतिपादयितु कामः नाशहेतुं अ, अ, आदौ அவதாரயதி. சரியா? நனு பவிஷ்யதி இது உக்தி மாத்திரேன. சோ வந்து சிராது தவ பர்த்தா துர்லபக ந பவிஷ்யத்தின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா. அந்த பவிஷ்யத்திங்கிற இது யுக்தி மாத்திரேன வந்துடுவான் அப்படின்னா எப்ப வருவான் அப்படின்னு ஒரு கேள்வி நிக்கணும். கோ நிச்சயா, அதுல என்ன வந்து கன்ஃபர்மேஷன் என்ன? இது ஆசங்கிய நாசஹேதும் உற்பத்தி ஹேதும் ச பிரதிபாதயித்து காமக நாசஹேதும் ஆதௌ அவதாரயதி. ஸோ வந்து இதனால இத்தனை காலத்துக்கு அப்புறம் திருப்பியும் அவனுக்கு உற்பத்திங்கிறது வரும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லணும். இந்த காரணத்தின் பொருட்டு அவனுக்கு நாசம்ங்கிறது ஆயிருக்குங்கிறத சொல்லணும். சோ பவிஷ்யதி வந்துடுவான் ஆயிடும் அப்படின்னு சொல்றதுனால என்ன, என்ன வந்து நிச்சயம் அவன் திரும்பி வந்துருவாங்கிறது என்ன நிச்சயம்? இது ஆசங்கிய ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணிட்டு, நாசஹேத்தும் அவனுடைய நாசஸ்ய ஹேதுகுன காரணம் அதையும், உற்பத்தி ஹேத்தும் உற்பத்தேகே ஹேத்தும் உற்பத்திக்கு காரணத்தையும், பிரதிபாதயிது காமக சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்துல, நாச ஹேத்தும் ஆதவ் அவதாரயதி. ஃபர்ஸ்ட் வந்து அவன் எதை அவதரணம் பண்றா, எதை பிரஸ்தாபிக்கிறா அப்படின்னா, நாசத்துக்கு காரணம் ஏன் மன்மதன் வந்து இந்த மாதிரி அழிஞ்சான் அப்படிங்கிறத சொல்ல போறா அடுத்த ஸ்லோகத்துல. ஸ்ருணு இத்தியாதினா சக ஏன கர்மணா ஹரலோச்சன அர்ச்சிஷி சலபத்துவம் கதः தத் ஸ்ருணு. இதுதான் அன்வயம். சக அப்படின்னா காமக, ஏன கர்மணா யாதிருஷேன கர்மணா எந்த மாதிரி ஒரு காரியத்தினால, ஹரலோச்சன அர்ச்சிஷி ஹரஸ்ய லோச்சனம் ஹரலோச்சனம், ஹரனுடைய லோச்சனம் ஹரலோச்சனம், ஹரலோச்சனே வித்தியமானம் அர்ச்சிஹி அரலோச்சன அர்ச்சிஹி, ஹரலோச்சனத்தில் வித்தியமானம் இருக்கின்ற அர்ச்சிஹினா அந்த தீப்பொறி, அந்த ஜுவாலை, அது வந்து ஹரலோச்சன அர்ச்சிஹி. அர்ச்சிஹினா தேஜகா, ஃப்ளேம். ஹரலோச்சன அக்னோ இத்தியர்த்தா, ஹரனுடைய லோச்சனத்துல இருக்கிற அக்னின்னு அர்த்தம். இதை விட ஒரு ஹரலோச்சன அர்ச்சிஷிக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியாது, அப்படியே பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டார். சலபத்வம் அப்படின்னா பதங்க பாவம், விட்டல் பூச்சி, விட்டல் பூச்சியினுடைய தன்மை. பதங்கம்னாலும் உங்களுக்கு விட்டல் பூச்சி. சலபஸ்ய பாவகா சலபத்வம். சோ பதங்க பாவம் கதா பிராப்தா தத் கர்ம ஸ்ருணு, அந்த காரியத்தை கேளு. சரியா? ஏன் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு நிலைமை வந்துருது அப்படிங்கிற விஷயத்த நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. எஸ்ய கர்மணः பரிபாக வசாத் மதனः பஸ்மசாத் பூதः
தத் கர்ம ஆகர்ணய இத்தியர்த்தா. எஸ்ய கர்மணா, எந்த ஒரு காரியத்தின் பொருட்டு, பரிபாகவசாத் கர்மணா பரிபாகவசாத், அந்த கர்மாவினுடைய பரிபாகம், அதனுடைய டியூ டு த ரிசல்ட் ஆஃப் இஸ் கர்மா, மதனஹா பஸ்மசாத் பூதः, அப்படி பஸ்மமாக்கப்பட்டான். தத் கர்ம ஆகர்ணய இத்தியர்த்தா. அந்த அந்த காரியத்தை நீ கேளு, அந்த விஷயத்தை நீ கேட்டுக்கோ. कुसुमायुधपत्नी दुर्लभस्तव भर्ता न चिरात् भविष्यति शृणु येन स कर्मणा गतः शलभत्वं हरलोचनार्चिषि. என்ன அப்படின்னா, அபிலாஷம் உதீரிதேந்திரியः ஸ்வசுதாயாம் அகரோத் பிரஜாபதிः அத தேன நிகிருஹ்ய விக்ரியாம் அபிஷப்தः பலம் ஏதத் அன்வபூத். சோ என்ன அப்படின்னா, அபிஷப்தः மன்மதः, இந்த மன்மதனானவன் சாபத்துக்கு உட்பட்டவனாக ஆகிறான். சரியா? அதனுடைய பலம் அந்த அபிஷப்தः சன்னு, தத் பலம் தத் சாபஸ்ய பலம் ஏதத்து அன்பபூத், அந்த சாபத்தினுடைய பலமான ரிசல்ட்டாக இப்ப வந்து அவன் பஸ்மசாத் கிருதா அப்படின்னு சொல்றான். அபிலாஷம் உதீரித இந்திரியா, அதாவது பிரஜாபதினா பிரம்மா சிருஷ்டிகர்த்தா. அவர் வந்து என்ன அப்படின்னா, உதீரித இந்திரியகனா க்ஷோபித இந்திரியா, கலக்கப்பட்ட இந்திரியத்தோட ஆக்கப்பட்ட அந்த பிரஜாபதி. சரியா? உதீரிதம் இந்திரியம் யஸ்ய சஹ, உதீரித இந்திரியா அப்படின்னு பிரஜாபதிக்கு அட்ஜெக்டிவா போறது. ஆனா இந்த உதீரித இந்திரியா காமேன உதீரிதம் இந்திரியம் யஸ்ய சஹ, காமன்னால ஆட்டப்பட்ட கலக்கப்பட்ட இந்திரியத்தோட இருக்கின்ற பிரஜாபதி ஸ்வசுதாயாம் அபிலாஷம் அகரோத். சுதா அப்படிங்கிறது இந்த இடத்துல பொண்ணுன்னு எடுத்துக்க வேண்டாம், கிரியேஷன். தான் பண்ணப்பட்ட ஒரு கிரியேட்டட் ஆப்ஜெக்ட், ஒரு வஸ்து, ஒரு 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 விஷயம், ஒரு ஒரு பீயிங்னு வச்சுக்கோங்க. சோ வந்து பிரஜாபதி உதீரித இந்திரியா பிரஜாபதி ஸ்வசுதாயாம் அப்படின்னா ஸ்வசிய சுதா ஸ்வசுதா தஸ்யாம் அப்படின்னா தான் கிரியேட் பண்ண அந்த விஷயத்தில் அபிலாஷம் அகரோது, விருப்பத்தை வைத்து விட்டார். சோ அவளை அந்த அந்த தன்னுடைய சிருஷ்டிய வந்து கிரியேட் பண்ணிட்டோ, தான் உன்னுத்த உண்டு பண்ணிட்டோ, தானே அது கிட்ட ரொம்ப ஒரு பிரியபாவத்தோட இருந்துட்டார் அந்த பிரஜாபதி. இந்த மாதிரி பிரியபாவத்தோட இருக்கிறதுக்கு காரணம், இதுக்கு ஏன் மன்மதனுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? பிரஜாபதி சிருஷ்டி பண்ணார், அவர் சிருஷ்டி பண்ண விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவர் வந்து க்ஷோபித்த இந்திரியனாக ஆயிண்டு அதுகிட்ட ஒரு அபிலாஷை வச்சு விட்டார். அப்படின்னா இது மன்மதனுடைய காரியம் எப்படி அப்படின்னா, மன்மதனுடைய அவனுடைய அந்த கர்மா இல்லாம, அவனுடைய அந்த கிரியா இல்லாம உலகத்துல யாரும் அப்படிப்பட்ட ஒரு அபிலாஷையில ஈடாக மாட்டோம். அதனால என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உதீரித இந்திரியா பிரஜாபதி ஸ்வசுதாயாம் அபிலாஷம் அகரோத்து, தன் தன்னுடைய படைப்பினிடத்தில் அவருக்கு ஒரு ஈடுபாடுங்கிறது வந்துருத்து. அது யாரால அப்படிங்கறத அவர் யூகிக்கிறார், இந்த மன்மதன் தான் இதை பண்ணிருக்கான்னுட்டோ. அத தேன விக்ரியாம் நிகிருஹ்ய அபிஷப்தா மன்மதः பலம் ஏதது அன்பபூத். அத பிறகு இந்த மாதிரி ஒரு கலக்க வசத்தினால உடனே சாபம் வருமா? அந்த கலக்க வசத்திலேருந்து அவர் வெளில வரணும். சோ அந்த மாதிரி விக்ரியாம் நிகிருஹ்ய, தன்னுடைய விக்ரியா அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃபரெண்டா அவர்கிட்ட ஒரு பிஹேவியர் வந்தது. அதை நிகிருஹ்ய கண்ட்ரோல் பண்ணிட்டு அபிஷப்தா, அவன் வந்து சாபத்துக்கு உட்பட்டவனாக ஆக்கப்பட்டான். அதனுடைய பலம் ஏதது அன்பு, ஏதது பலம் தஸ்ய, அதனுடைய புரியுறதா? ஆக்சுவலி நீங்க காலைய பார்த்தேன்னா அவர் வந்து பூரா இதனுடைய ஃபுல் இது கொடுத்துருக்காரு காலையில. நீங்க பார்த்தேன்னா ஆஹ், ஏன் வந்து அதாவது சந்தியா காலத்துல ஆஹ், காயத்ரி நாம பூர்வாக்னே சவித்ரி மத்தியமே தினே சரஸ்வதி ச சாயாக்னே சைவ சந்தியா திரிதா ஸ்மிருதா. அந்த சந்தியாவானவள் மூன்று பேர்ல அழைக்கப்படுறது. ஒண்ணு காயத்ரிங்கிறவோ பூர்வான்னம், சா சாவித்ரிங்கிறவோ மத்தியத்துல, சாயங்காலம் இருக்கிறவக்கு பேரு சரஸ்வதின்னு பேரு ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, இது வந்து காளிகா புராணத்துல இந்த சாப கதை வந்து இருக்காம். இந்த மாதிரி பிரம்மாபி தனயாம் சந்தியாம் திருஷ்டுவா பூர்வம் அத ஆத்மனः காமாய ஆஷு மனச்சக்கரே தியக்த்வா புத்திம் சுதேதி
வை தஸ்யாश्च சலிதம் சித்தம் காமபாண விலோடிதம் ரிஷீணாம் பிரேக்ஷதாம் தேஷாம் மானசானாம் மகாத்மனாம். இந்த மாதிரி ரிஷிகள்லாம் மானச புத்திரர்கள் அவாளாம் பார்த்துட்டு இருக்கிற தருணத்தில் இந்த பாண விலோடிதம் காமனுடைய பானத்தினால பிரேரிக்கப்பட்டவரான இந்த இந்த பிரஜாபதியானவர் இந்த மாதிரி மனஹ சக்கரே புத்திம் தியக்த்வா சுதா சுதா இதி வை மனச்சக்கரே அவர் வந்து மனதை ஈடுபடுத்தி கொண்டார். வர்க்கஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா சோபஹாசம் விதிம் பிரதி ஆத்மனச்சலச்சித்தம் அமர்யாதாம் ரிஷீன் பிரதி காமஸ்ய தாதிருஷம் பாவம் முனிமோககரம் ததா திருஷ்டுவா சந்தியா ஸ்வயம். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா அஹ், இந்த மாதிரி பிரஜாபதியினுடைய இந்த ஸ்திதி இந்த மாதிரி இருக்கும்போது சாக்ஷாத் ஈஸ்வரனே வந்து அதை பார்த்துட்டு சிரிக்கிறார். இதனால இவருக்கு கோபம் வந்து ததஸ்து பிரம்மணா சப்தே மதனே ததனந்தரம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பிரம்மாவினால் அவர் வந்து ஒரு சாபத்துக்கு வந்து உட்பட்டான். இந்த மாதிரி மன்மதனுடைய வசத்தினாலதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதி அடைஞ்சிருக்கு அப்படின்னுட்டு இது ஒரு ஸ்டோரி. அதுக்கப்புறம் கீழே ஸ்கந்த புராணம்னு நினைக்கிறேன், ஒரு பாகவத புராணம். ஸோ அங்கேயும் ஒரு கதை இருக்கு, நீங்க காலையில பாத்துக்கோங்க. இது நிறைய கதை இருக்கு. இது காளிகா புராணத்துல வர ஸ்டோரி இது. சரியா? இந்த மாதிரி வந்து தான் தான் படைச்ச அந்த சுதாவினிடத்தில் அவருக்கு ஒரு அபிலாஷை வந்துடுத்து. அந்த அபிலாஷைக்கு மூலபூதமாக யாரு இருக்கா அப்படின்னா சாக்ஷாத் இந்த மன்மதனுடைய லீலை இல்லாம வசம் இல்லாம இந்த மாதிரி யாராலையும் நடக்க முடியாதுங்கிறதுனால கோபத்துக்கு உட்பட்ட பிரஜாபதியானவர் மன்மதனை வந்து சபிச்சு விட்டார். அந்த சாபவசாத்தினாலதான் இப்ப ஈஸ்வரனுடைய லோச்சனத்திலேந்து வர அந்த ஜுவாலையில பஸ்மம் ஆயிட்டாங்க. சரியா இருக்கா? அதான் அபிலாஷம் இது பிரஜாபதி ஸ்வசுதாயாம் அபிலாஷம் அகரோத். இது அன்வயம். பிரஜாபதினா பிரம்மா, ஸ்வசுதாயாம் ஸ்வஸ்ய சுதாயாம் சரஸ்வத்யாம் தன்னுடைய பெண்ணான சரஸ்வதியினிடத்தில் அபிலாஷம் உபபோக இச்சாம் அகரோத் கிருத்தவான். சோ வந்து அவளை அனுபவிக்கணும், அதை வந்து ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இச்சைய ஈடுபட்டு விட்டான். பிரம்மா சிருஷ்டி சமயே சரஸ்வதியும் நிர்மாய தத் ரூப லாவண்ய தர்ஷன மோகிதா தத் உபபோக ஆகாங்ஷாம் வியதாத் இத்தியர்த்தா. சோ வந்து இந்த பிரம்மாவானவர் என்ன அப்படின்னா சிருஷ்டி சமயே சிருஷ்டி காலத்துல சரஸ்வதியும் நிர்மாய அந்த சரஸ்வதிய சிருஷ்டி செஞ்சுட்டு தத் ரூப லாவண்ய தர்ஷன மோகிதா தஸ்யாக ரூபேண ரூபஸ்ய லாவண்யேன லாவண்ய லாவண்யஸ்ய தர்ஷனேன மோகிதா அதை பார்த்ததுனால மோகிதா சன்னு பிரஜாபதி தது உபபோக ஆகாங்ஷாம் வியதாத் இத்தியர்த்தः. அவளை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல ஈடுபட்டுட்டார். நனு அத்திர காமஸ்ய கோ அபராதः இத்தியத்ராக. இதுல காமன் என்ன பண்ணான்? காமனா வந்து இப்போ ஈஸ்வரன் இடத்துலயான அழகா பானத்தை வச்சு நிக்கிறான். எனி டைம் ரிலீஸ் பண்ணுவார். அவர் பார்த்துட்டார், நெரிச்சுட்டார். அங்க பாவம் காமம் வரவே இல்லையே. நனு அத்திர காமஸ்ய கோ அபராதः. அவனுக்கு என்ன, அவனோட தவறு இதுல என்ன? இத்தியத்ராக உதீரித இந்திரியா இது. உதீரிதானி சம்க்ஷோபிதானி இந்திரியாணி எஸ்ய சக ததா. யாருடைய இந்திரியமானது கலக்கப்பட்டதோ, கலக்கத்துக்கு உட்பட்டதோ, சரியா, அப்படிப்பட்ட அவர். சரியா? அது வந்து உதீரித இந்திரியா கோஸ் as an adjective for பிரஜாபதி. அത്ര உதீரித இது நிஜா காமஸ்ய பிரயோஜகத்வம் அவ்யபிசார அவ்யபிசாராத் அர்த்ததः ஏவ ஆயாதி இது சப்ததः பிரயோகாபாவः. அதாவது காமன் தான் எரிச்சான் அப்படின்னு அர்த்தத்துல ஸ்புரிக்கிறதே தவிர லிட்ரல் வேர்டுல அங்க ஒன்றும் சொல்லப்படல. காமன் வந்து இந்த மாதிரி கலக்கத்துக்கு உட்பட்டான். அதனால பிரம்மா வந்து தான் சிருஷ்டி பண்ண ஒரு விஷயத்திலே அவருக்கு வந்து உபபோக இச்சாங்கிறது வந்துடுத்து அப்படின்னு சப்தத்தக ந உக்தம் பரந்து அர்த்தத்தக அவகமியதே. புரியுறதா? சோ அத்த உதீரித இது நிஜா காமஸ்ய அப்படின்னா இங்க உதீரிதா அப்படிங்கிறது உங்களுக்கு இத்த பிரத்யம். இங்க நிச்சுங்கிறத நீங்க லிட்ரலி நிச்சுங்கிற அந்த பிரத்யத்தை எடுத்துக்க கூடாது. காசல் அர்த்தம். அதாவது எப்படிப்பட்ட உதீரிதேந்திரியா அப்படின்னா அதாவது உதீரிதம் இந்திரியான் உந்திரிதானி இந்திரியாணி எஸ்ய சக அப்படின்னு பிரஜாபதிக்கு போயிடுறது. காமேன உதீரிதம் உந்திரிதானி இந்திரியாணி எஸ்ய சக. காமனால அதாவது என்ன சொல்றது, மூட்டி விடுறது, ப்ரோக் பண்ணப்பட்ட இந்திரியங்கள்
யாராலோ யாருக்கோ அப்படிப்பட்ட நிஜா காமஸ்ய பிரயோஜகத்துவம். சோ அங்க வந்து என்ன அப்படின்னா காமனானவன் இந்த காரியத்துக்கு யாரு கர்த்தா, இந்த உதீரித க்ஷோபிதம், இந்த சம்க்ஷோபித இந்திரியங்களுக்கு பிரம்மா இப்படி உதீரித இந்திரியக அப்படி ஆறத்துக்கு யாரு வந்து காரணம் அப்படின்னா, யார் அதனுடைய கர்த்தா அப்படின்னா சாக்ஷாத் காம. சோ காமஸ்ய பிரயோஜகத்துவம் அவ்யபிசாரி அவ்யபிசாராத்து அப்படின்னா தெர் இஸ் நோ டினையல் இன் தட். அதை வந்து அதை வந்து அப்போஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. யாரா ஒருத்தர் உலகத்துல ஒரு காம விஷயக்கமான ஒரு விஷயத்துல ஈடுபடுறோம் அப்படின்னா அதுக்கு சோல் ரீசன் யாரு அப்படின்னா மன்மதன் தான். அதை வந்து வார்த்தையால சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. புரியுறதா? அத்த உதீரித இது நிஜா காமஸ்ய பிரயோஜகத்துவம். காமனானவன் இந்த காரியத்துக்கு அவன்தான் கர்த்தா அப்படிங்கிற விஷயத்துல அவ்யபிசாராத்து அப்படின்னா தெர் இஸ் நோ டினையல், தெர் இஸ் நோ தெர் இஸ் நோ கவுண்டர் ஆர்கியூமெண்ட். அர்த்ததா ஏவ ஆயாதி. அது வந்து அர்த்தத்திலே ஸ்புரிக்கிறது. சப்தத்தா பிரயோகாபாவக, வார்த்தையினால காமன் வந்து இந்த மாதிரி செஞ்சான் அப்படின்னு இந்த சப்தத்துல போடல. ஆனா வித்தவுட் த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் நமக்கு அர்த்த ஸ்பூர்த்திங்கிறது அர்த்தம். புரியுறதா? அஹ்? நான் வந்து அதை அங்க வைக்கல அப்படின்னா வேற எங்கேயோ வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அர்த்த ஸ்பூர்த்தி இருக்கணும். நான் வந்து இந்த பேனாவை டேபிள்ல வைக்கல அப்படின்னா the பேனா doesn't exist in the table but it is existing somewhere else அப்படிங்கிறது அர்த்தத்தகா பிரதீதி வருது, சப்தத்தகா இல்லாட்டி. புரியுறதா? அதுதான் அதேதான் இங்க சொல்றான். இங்க வந்து பாவம் அந்த காமன் என்ன பண்ணான் அப்படின்னு தான் நமக்கு தோணும். காமன் ஒன்றும் பண்ணவே வேணாம். அவனுடைய அவனுடைய பிரசன்ஸ் கொஞ்சம் இருந்தாலே போறோம். அது சாக்ஷாத் பிரஜாபதியே ஆட்டுறது. பிரஜா சிருஷ்டிகர்த்தாவான பிரஜாபதியே ஆட்டிடுத்து இல்லையா? இப்போ ஈஸ்வரன் கூட என்ன ஒரு செகண்ட் வியாபாரயாமாச விலோச்சனானி பார்த்தோம் பார்த்தோம் இல்லையா? அஹ், ஒரு செகண்ட் அவர் கண்ணு அவளை பார்த்துட்டாரு இல்லையா? அது போறோம் எனக்குங்கிறான் மன்மதன். நீ பெருசா வந்து அவளோட நீ தபஸ்லேருந்து வெளில வந்துட்டும் அவளோட நீ கல்யாணம் பண்ணிக்கிறியோ இல்லையோ, ஒரு செகண்ட் என்னுடைய பானத்தை நான் விடக்கூட இல்லை வச்சேன், அதுக்கே ஐ குட் see some reaction in you. அதுதான் காமனோட. புரியுறதா? சாதம் நஹி காமேன வினா கஷ்டிதபி இந்திரிய சம்க்ஷோப கிருத்து பவதி. காமேன வினா காமனை தவிர கஷ்டித்து வேற ஒருவர், கஷ்டிதபி வேற ஒருவரும் கூட இந்திரிய சம்க்ஷோப கிருத்து ந பவதி. இந்திரியத்தை கலக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியமானது காமனை தவிர உலகத்துல வேற யாருக்குமே. சரியா? அயமேவ காமஸ்ய அபராதः இது பாவः. காமன் வந்து கோ அபராதः காமஸ்ய அப்படின்னு போட்டாரோனோ, அபராதः கஹ அப்படின்னா காமன் இல்லாம இந்த இந்திரிய சங்கோபம்ங்கிறது யாருக்குமே வராது. ராவணன் வந்து அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான ஒரு ராஜா. அவனுக்கு தெரியாத கலைகள் கிடையாது, அவனுக்கு கிடைக்காத வின் பண்ணாத வாறு கிடையாது. ஒரு க்ஷணம் அந்த காமனுடைய கலக்கத்தினால தானே சீதையை பிடிச்சிட்டு வந்து அவனுக்கு சர்வநாசம் இல்லையா? அயமேவ காமஸ்ய அபராதः இது பாவः. நனு தாத்ருஷம் கர்ம கதம் ஈதிருஷம் பலம் அஜனயது இத்தியதா ஆக. சரி அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டான், அதுக்கு இப்படியா ஏதோ கொஞ்சம் மண்ணு ஏதாவது ஓரமா நின்று குச்சியை வச்சுன்னு கொஞ்ச நேரம் வேலை பண்ணாம இருன்னு சொல்லியிருக்கலாம். இப்படிதான் பஸ்மம் பண்ணணுமா அப்படின்னா அத தேன விக்ரியாம் நிகிருஹ்ய அபிஷப்தா ஏதது பலம் அன்வபூத் இது. சரியா? இது அன்வயம். அத இந்திரிய க்ஷோப அனந்தரம், க்ஷோபானந்தரம் இந்திரியத்தினுடைய அதன பிறகு அந்த அத இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா இந்திரிய க்ஷோப அனந்தரம், இந்திரியமானது கலங்கின பிறகு தேன பிரஜாபதினா அந்த பிரஜாபதியான பிரம்மாவினால் விக்ரியாம் இந்திரிய விகாரம் நிகிருஹ்ய பரிகிருத்திய ஒரு செகண்ட் தன்னுடைய கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸை விடாம அதை திருப்பி இழுத்துண்டு இந்திரிய அத இந்த இதெல்லாம் படிச்சோம் இல்லையா மூணாவது சர்க்கத்துல, அகாலத்துல வசந்தன் மது மாசம் வந்துடுறது, ரிஷிகள் எல்லாம் ஒரு செகண்ட் வந்து கலகம் அறையறா, இருந்தாலும் அவ மனச பரிகாரம் பண்ணிக்கிறா, பரிகிருத்தியன்னு அங்கேயும் படிச்சோம். அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா தேன பிரஜாபதினா விக்ரியாம் இந்திரிய விகாரம் நிகிருஹ்ய பரிகிருத்திய இந்திரிய க்ஷோப சமயே சாப அனுபபத்தேகே தன் நிகிரக கதனம். ஏன் வந்து அதாவது இ- உடனே சாபம் கொடுத்தாருன்னு சொல்லலாமோனோ, எதுக்கு வந்து விக்ரியாம் நிகிருஹ்யன்னு ஏன் போடணும் அப்படின்னா இந்திரிய க்ஷோப சமயே இந்திரியமானது நம்மளுடைய சென்சஸ் ஆனது கலங்கி ஒரு மாதிரி ஒரு தடுமாற்றத்துல இருக்கிற தருணத்துல சாபம்ங்கிறது வாயில வராது.
வேற ஏதாவது தத்து புத்துன்னு உளருவோமே தவிர சாபம்ங்கிறது வராது. அதனால இந்திரிய க்ஷோப சமயே, இந்திரியமானது கலங்கிக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் சாப அனுபவத்தேகே, சாபம்ங்கிறது வரவே கொடுக்கவே முடியாது. தன் நிகிரக அதனால தான் தன் நிகிரக கதனம். முதல்ல தன்னுடைய இந்திரியங்களை, தடுமாறிய இந்திரியங்களை முதல்ல கட்டுப்படுத்தினுட்டு அப்புறம் சாபத்தை கொடுக்கும். அபிஷப்தா அப்படின்னா ஹர கோப அக்னிஹி துவாம் தகது இது சப்தா இத்தியர்த்தः. ஹரனுடைய அபிஷப்தகனா என்ன அப்படின்னா ஹரஸ்ய கோபாக்னிஹி, ஈஸ்வரனுடைய கோபம்ங்கிற கோபேவ அக்னி, அந்த கோபம்ங்கிற அக்னியே துவாம் தகது உன்னை எரிக்கட்டும் இது சப்தா, சபிக்கப்பட்டான். ததா பூதः சன்னு மன்மதः, அவ்வாறாக இருந்து கொண்டிருந்த அந்த மன்மதன் ஏதது ஹர கோப அனல தாக ரூபம் இதம் பலம் அன்வபூத் அனுபூதவான் இத்தியர்த்தः. ததாபூதக சன்னு, அவ்வாறாக இருந்து கொண்டு மன்மதன் எவ்வாறாக இந்த மாதிரி பிரம்மாவினுடைய சாப வசாத்து ஹர கோப அனலதாக ரூபம் இதம் பலம், ஹரனுடைய கோப ஏவ அனலக, கோபமே அக்னி, அந்த அனலஸ்ய தாக ரூபம், அதுல தகிச்சு எரிஞ்சு சாம்பலா போனோம் அப்படிங்கிற இந்த பலத்தை அன்பபூது அனுபூதவான் அனுபவித்தான். இல்ல, ஒவ்வொரு பதத்துக்கும் என்ன சுவாரஸ்யம் அப்படிங்கறத எப்படி இண்டிகேட் பண்றாரு பாருங்க. அபிலாஷம் உதீரிதேந்திரியः ஸ்வசுதாயாம் அகரோத் பிரஜாபதிः அத தேன நிகிருஹ்ய விக்ரியாம் அபிஷப்தः பலம் ஏதத் அன்பம். எவ்ரி எவ்ரி வேர்ட் இஸ் சிக்னிஃபிகண்ட், நாட் ஓன்லி சினானிமஸ்ன்னு வரீங்க வாத்தியார். அந்த அந்த இடத்துக்கு அந்த பதம் கரெக்டா யூஸ் பண்ணணும். அஹ் இந்த கஷ்டித் காந்தா விரக குருனா தான் எங்க அபிராமன் சார் எப்பவுமே சொல்லுவார். அந்த இடத்துல காந்தாங்கிற இடத்துல பாரியான்னு போட்டிருக்கலாம், மீட்டர் உதைக்காது. அதுவும் ரெண்டு குரு தான், பாரியா இல்லையா, காந்தா. பாரியான்னு போட்டுட்டா போயிடும். பாரியானா அவளை தாங்கிட்டு இருக்கான், அதாவது கல்யாணம் பண்ணிண்டாச்சு பாத்துக்கணும் அப்படிங்கிற இடத்துல பாரியா. காந்தானா உனக்கு வந்து காமயத்தை அப்படியே உனக்கு பிரீத்தியை இழுக்கிறவோ, அந்த மாதிரி ஒரு பதத்தை சூஸ் பண்ணி போடுறதுனால தான் அவளாம் மகாகவிகள் இல்ல. என்ன சொல்றேன். अभिलाषम् उदीरितेन्द्रियः स्वसुतायाम् अकरोत् प्रजापतिः अथ तेन निगृह्य विक्रियाम् अभिशप्तः फलम् एतत्. இதோ நிறுத்திக்கலாமா?